யாரோ ஒரு எக்ஸ் தான் உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் தெரியுது உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணது நீங்க அடையணும்னு நினைச்ச சிவா சாரோட அப்பான்னு. நீங்க சிவா சார கல்யாணம் பண்ண கூடாதுன்னு நினைக்கிற யாரோ ஒருத்தர் தான் சிவா சாரோடைய அப்பாவை வச்சு உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கணும். எனக்கு சந்தோஷமான கல்யாண வாழ்க்கை அமையணும்னா அதுக்கு நீயே என் மனைவியா வரணும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஊர் உலகத்திலேயே பெத்த தாயோட தாலியை அறுத்த ஒரே மகன் நீதான்டா. இந்த வீட்டுக்குள்ள ஈஸியா வந்துடலாம், ஆனா என் மனசுக்குள்ள என்னைக்கும் வர முடியாது. இந்த வீட்டுல எல்லாரும் உன்னை ஏத்துப்பாங்க, ஆனா நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னியேடா. ஏன் புருஷனை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரா? அவர் பெத்த 3 பிள்ளைங்கள்ல நீயும் ஒரு பிள்ளைங்கிறத தவிர வேற என்னடா இருக்கு உனக்கு? தப்பு பண்ணிட்டேன்டா, தப்பு பண்ணிட்டேன். அவரை மதிக்காதப்பவே உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியேத்தி இருக்கணும். இல்ல நான் என் புருஷ பொண்ணுங்களோட இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருந்திருக்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தா இன்னைக்கு என் புருஷன் உயிரோட இருந்திருப்பாரு. அம்மா, அழாதம்மா. நீ எப்பயும் போல சந்தோஷமா இருக்கணும்மா. எப்படி இருப்ப, எப்படி இருப்ப? இத்தனை வருஷம் எப்படியாவது என் புருஷன் திரும்பி வந்துடுவாருங்கிற நம்பிக்கையில சந்தோஷமா இருந்த. இனிமே எந்த நம்பிக்கையிலடி நான் சந்தோஷமா இருப்பேன்? போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. என்ன தாங்க அது? எப்ப பார்த்தாலும் போச்சு போச்சுன்னு இப்படி அபசகுனமா பேசிட்டு இருந்தா இப்படி? ஆமா, வந்துருச்சு வந்துருச்சுன்னு சொன்னா மட்டும் அப்படியே வரிசையா வந்து நிக்குமா? அப்படியே வாரி கொண்டு நிறுத்துருவீங்களோ? அங்க விழுது இங்க விழுது, அப்படி உருண்டு இப்படி உருண்டு, தட்டு தடுமாறி ஒரு வழியா தெருவுல நின்னுட்டு இருந்த தேரை இழுத்துட்டு வந்து நிலையில நிறுத்துற நேரம் ஐயா. ஐயோ, அச்சாணி முறிஞ்ச கதையா இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே. இது தீராது, இது தீராதியா, தீரவே தீராது, விளங்கவே விளங்காது. அமுதா கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாத தங்கம். அமுதா கல்யாணம் நல்லபடியா நிச்சயமா நடக்கும். எப்படி நடக்குங்க? எங்க இது நடக்கும்? அன்னைக்கு அது தனக்கோடி செத்த போது துக்க விசாரிக்க சாவு வீட்டுக்கு கிளம்பணும். நான் என்ன கேட்டேன் உங்களை? என்ன கேட்ட? ஆபீஸ்ல இருந்து பழைய ஆளுங்க யாராவது வந்து சாவு வீட்டுல தனக்கோடி போலீஸ்ல மாட்டி கொடுத்தது, இப்ப அவருக்கு சம்மந்தி ஆக போற சத்தியமூர்த்தி தான் விஷயத்தை போட்டு உடைச்சிட்டா என்ன பண்றதுன்னு கேட்ட. என்ன பண்றதுன்னு கேட்டனா இல்லையா? அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? நான் என்ன பதில் சொன்னேன்? ஆபீஸ்ல பழைய ஆளுங்க யாருமே இல்ல, எல்லாரும் டிரான்ஸ்பர் விஆர்எஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. பழைய பேட்ச்ல யாருமே இல்ல, அந்த பேச்சுக்கு இடம் இல்ல, அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொன்னேன். நல்லா தானே சொன்னீங்க. நீங்க சொன்னதை நானும் அப்படியே முழுசா நம்பிட்டேன். சரி, தனக்கோட்டிய நம்ம புருஷன் போலீஸ்ல மாட்டி விட்ட விஷயம் தனக்கோட்டிக்கும் நம்ம புருஷனுக்கும் தவிர ஒரு எறும்புக்கு கூட தெரியாதுன்னு ரொம்ப தெனாவட்டா இருந்தேன். ஆனா என்ன நடந்தது? எங்க இருந்து வந்தாங்க அந்த சுருளி பையன்? எனக்கும் தெரியல தங்கம். என்ன தெரியாது? அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொன்னா ஆச்சா? பெரிய சிபிசிஐடி ஆபீசரு ரோட்ல அவன் நீதான் சத்தியமூர்த்தியான்னு கேட்ட போது இவர் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போய் ஆமாங்க நான் தாங்க சத்தியமூர்த்தின்னு சொல்லிட்டாரு. இல்ல தங்கம், அவன் திடீர்னு நீதான சத்தியமூர்த்தின்னு கேட்டதும் அப்படியே ஆடி போய் ஆமான்னு சொல்லிட்டேன். ஆமாங்க, அவன் கேட்டான், உடனே நீங்க ஆடி போய் ஆமான்னு சொல்லிட்டீங்க. திருப்பதியில போய் மொட்டைன்னு அடையாளம் சொன்ன மாதிரி. ஊருக்கு 4 சத்தியமூர்த்தி இருப்பாங்க. அந்த கடங்காரன் நீதான் சத்தியமூர்த்தியான்னு கேட்டதும் உஷாரா சத்தியமூர்த்தியா நான் இல்லையேன்னு சொல்லிருக்கணும். சரிப்பா, நான் தான் சத்தியமூர்த்தின்னு சொல்லி தொலைச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த தனக்கோட்டி பேரை சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சுதாரிச்சுக்கிட்டு ஐயோ நீ சொல்ற சத்தியமூர்த்தி நான் இல்ல, தனக்கோட்டின்னு யாரையுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. செத்த தனக்கோடி இவங்கிட்ட மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கானா, இல்ல இன்னும் யார் யார்கிட்ட சொல்லிருக்கானோ? இல்ல தங்கம், அவன் பாயிண்டா கேட்டான். தனக்கோடிய போலீஸ்ல மாட்டி கொடுத்த சத்தியமூர்த்தி நீதானே, அவன் குடும்பத்தை பிரிஞ்சது காரணமான சத்தியமூர்த்தி நீதானே, அவன் தலைமறைவா இருக்க காரணமான சத்தியமூர்த்தி நீதானே, அந்த தனக்கோடி ரோட்ல அடிச்சு துரத்துன சத்தியமூர்த்தி நீதானே, இப்ப அவன் பையனுக்கு பொண்ணு கொடுக்க போற சத்தியமூர்த்தி நீதானேன்ட்டு நேருக்கு நேர் பார்த்து என் கண்ணையே பார்த்து கேட்கறான். என்னால இல்லைன்னு போய் சொல்ல முடியலையே. ஆமா, அவன் 100 வருஷம் இமயமலையில தவம் இருந்த மகானு
அவன் அவன் கண்ணை பார்த்ததும் இவரால போய் சொல்ல முடியலையோ? ஏங்க அவன் குடிச்சிருந்தானா? பக்கத்துல வந்தபோது வாடை அடிச்சுது, போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எவனோ ஒரு குடிகார பைய குடி போதையில கேட்டிருக்கான். செவிலியே 4 அரை பலார் பலார விட்டுருந்தா ஐயா சாமி ஆளை விடுங்கன்னு உங்க காலை தொட்டு கும்பிட்டு ஓடியே போயிருப்பான். அதை விட்டுட்டு இப்படி அரண்டு போய் நிக்கிறீங்களே. அவன் அப்படியே அடிமை சிக்கிட்டான்டா. இவனை விடக்கூடாதுன்னு ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கிட்டு வெளியில சொல்லாம இருக்கணும்னா பணம் கொடுன்னு மிரட்டி பணத்தையும் வாங்கிட்டு போயிருக்கான். வீடு வேற தெரியும்னு சொல்லிருக்கான். பணத்தை வேற கொடுத்து பழக்கிட்டீங்க. இனிமே பணம் வேணுங்க பதிலா நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிப்பான். வந்து கேட்கும் போதெல்லாம் தூக்கி குடுக்கறதுக்கு இங்க என்ன கொட்டியாங்க கிடக்குது? இங்க பாருங்க, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. அவ இன்னொரு வாட்டி பணத்தை கேட்டுக்கிட்டு இங்க வந்து நின்னா அருவாமனை எடுத்து ஒரே போடு போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். அப்புறம் அமுதா கல்யாணம் அவ்வளவுதான். என்ன தங்க அது? நானே பயந்து போயிருக்கிறேன், நீ வேற கொலை அது இதுன்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்கிய. உங்களுக்கு பயமா இருந்தா பாடிகார்டு முனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு தாயத்து மந்திரிச்சு கட்டிக்கோங்க. ஐயோ, என் பொண்ணு கல்யாணம் என்ன ஆகுமோ? தங்கம், அண்ணே வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. வெளியூர் போயிருந்தேன், வந்ததும் விஷயத்த கேள்விப்பட்டேன். சம்பந்தி இறந்துட்டாராமே. ஆமாண்ணே, என்ன பிரச்சனையோ என்னவோ தூக்கு மாட்டிட்டு இறந்துட்டாருண்ணே. அட பாவமே, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க வீட்டுல சாவு விழுந்தா அது அவங்க பிரச்சனை. நமக்கு நம்ம பொண்ணு கழுத்துல குறிச்ச நேரத்துல குறிச்ச முகூர்த்தத்துல தாலி ஏறணும், அதான் நமக்கு முக்கியம். அதனால நாம நம்ம காரியத்துல கண்ணா இருக்கணும். ஏங்க, அண்ணன் சொல்றத கேட்டீங்களா? என்ன கரிசனத்தோட பேசுறாரு. அவரும் நம்மள மாதிரி 2 பொண்ணை பெத்தவரு. அவருக்கு கஷ்டம் தெரியும்ல. தங்கம், நீ என் தங்கச்சி மாதிரி, சத்தியமூர்த்தி என் மாப்பிள்ள மாதிரி. நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. சொல்லுங்கண்ணே. என் சகல பொண்ணுக்கு கல்யாணம் முடிவாயி பத்திரிக்கை அடிச்சு ஊரு உறவுன்னு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. கல்யாணத்துக்கு 20 நாள் இருக்கும்போது மாப்பிள்ளையோட அக்காக்காரி அவ புருஷனுக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனையோ விஷத்தை குடிச்சு செத்துட்டாமா. மாப்பிள்ளையோட அம்மாக்காரி என் பொண்ணு போயிட்டா, உங்க பொண்ணு என் வீட்டுக்கு வர என்ன அவசரம்னு கல்யாணத்தை தள்ளி போட்டா. நாள் நகர நகர அதுல சொத்த இதுல சொத்தேன்னு சொல்லி கடைசியில கல்யாணத்தை நிறுத்திட்டா. பையனுக்கு வேற இடத்துல பொண்ணை பார்த்து கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டா. அதுக்கப்புறம் என் சகல பொண்ணு 6 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் கல்யாணமே ஆகாம வீட்டுல இருக்கா. நீங்க உடனே போய் சம்பந்திய பார்த்து கல்யாண விஷயத்த பேசி நாள் கடத்தாம உடனடியா கல்யாணத்தை குறிச்ச தேதியில நடத்துற வழிய பாருங்க. கண்டிப்பா அண்ணே, உடனே போய் பேசி கல்யாணத்தை நடத்துற வழியை பாக்குறோம். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். வாங்கண்ணே. கடவுளே, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. புது நம்பரா இருக்கே. ஹலோ வசந்தியா? என்ன சித்தப்பா, என்ன வேணும் உங்களுக்கு? ஆபீஸ் ஹவர்ஸ்ல ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். உங்க நம்பர்ல இருந்து கூப்பிட்டா ஃபோன் எடுக்க மாட்டேன்னு வேற நம்பர்ல இருந்து கூப்பிடுறீங்களா? ஐயோ, இது ஆபீஸ் டைம். சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் நேரம் இல்ல. அதான் ஆபீஸ் ஹவர்ஸ்னு சொல்றேனே. என்னப்பா ஆபீஸ் டைம்? நீ யார்கிட்ட சம்பளத்துக்கு வேலை செய்யற? முதலாளிக்கு பயப்படுறதுக்கு இல்ல கவர்மெண்ட் உத்தியோகம் பாக்குறியா? மேலதிகாரிகளுக்கு பயப்பட. நீயே ராஜா, நீயே மந்திரி, நீ யாருக்கு பயப்படணும்? நீ சம்பாதிச்சு எந்த பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்த போற? இங்க பாருங்க சித்தப்பா, எனக்கு என் வேலையும் என் சின்சியாரிட்டி தான் முக்கியம். கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா எப்படி வேணா நடந்துக்கலாமா? இங்க பாருங்க, அந்த மாதிரி ஆளு நான் இல்ல. ஏப்பா, இப்ப என்ன சொல்லிட்டு நீ இப்படி கோவப்படுற? ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட பேசக்கூடாதா? சரி, என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க. நான் வேற என்னப்பா கேட்க போறேன்? ஒரு நல்ல இடம் வந்திருக்கு, கல்யாணம் பண்ணிக்கப்பா. உனக்கு ஏத்த இடம், பொருத்தமான இடம், பொண்ணு நல்லா இருக்கு, ஜாதகம் கூட பாத்துட்டேன். பேசி முடிச்சிருவா? கல்யாணமா? எனக்கா? சித்தப்பா, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு கல்யாணங்கிற வார்த்தையும் பிடிக்காது, கல்யாண வாழ்க்கையும் பிடிக்காது. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க கனவு கூட காணாதீங்க. ஏப்பா, அண்ணன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது தப்பாப்பா? உங்க ஆசைக்கு நான் பலிகடை ஆகணுமா?
இது விஷயமா எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. சாரி நர்மதா, ஒரு பர்சனல் கால். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனோ? பரவாயில்ல சார். சொல்லு. சார், ஆர்பிஎஸ் கம்பெனில இருந்து உங்களுக்கு வந்து செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு சார். பரவாயில்ல விடு, பணத்துக்காக யார்கிட்டயும் சண்டை போட்டுக்க வேணாம். சார், அந்த அமௌண்ட் ரொம்ப பெரிய அமௌண்ட் சார். 18,75,000 சம்திங் வரும் சார். பரவாயில்ல, பவுன்ஸ் பண்ணணும்னு பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ? அப்புறம் ரெயின்போ கன்சர்ன் அனுப்புன பேனல் போர்டு எல்லாத்துலயுமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது சார். எல்லாமே போ குவாலிட்டியா இருக்கு சார். அதுக்காக அந்த கம்பெனிக்கு கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ண வேணாம். பாவம், வளர்ந்து வர கம்பெனி கஷ்டப்பட்டு வளர்ந்து வராங்க. நாம தான் கை தூக்கி விடணும். ஃபர்தரா வர பேட்ச்லயாவது இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்க சொல்லு. ஓகே சார். அப்புறம் சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா கொஞ்சம் பர்சனலா பேசலாமா? ஷூர், பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார், நீங்க போன்ல பேச ஆரம்பிச்ச உடனே நான் உள்ள வந்துட்டேன். தவிர்க்க முடியாம நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்க வேண்டியதா போச்சு. கல்யாண வாழ்க்கையே உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்கல்ல, அது ரொம்ப தப்பு சார். கல்யாணங்கிறது சுதந்திரத்தை பறிக்கிற விஷயமோ இல்ல பறி கொடுக்கிற விஷயமோ கிடையாது சார். அது உன்னதமான விஷயம், ரொம்ப புனிதமான விஷயம். ஆம்பளைக்காக சுகம் துக்கம், விருப்பு வெறுப்பு, கோபம் தாபம் எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்கிற ஒரு உயிர் தான் சார் பொண்ணு. எவ்வளவு பெரிய அரண்மனையா இருந்தாலும் ஒரு பொண்ணு இல்லனா அது என்னன்னு தெரியுமா சார்? வெறும் சிமெண்ட்டும் செங்கலும் கட்டின வீடுதான். எங்கேயோ ஒரு குடும்பத்துல பிறந்து 20 வருஷம் வாழ்ந்து திடீர்னு ஒரு நாள் யாருன்னே தெரியாத ஒரு ஆள் அவரு கட்டின தாலிக்கு கட்டுப்பட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கி அதை கட்டி காப்பாத்துற தேவதை தான் சார் பொம்பளை. அவ்வளோ ஏன், உங்களை மாதிரி உங்க அப்பா கல்யாணத்தை வெறுத்திருந்தா இன்னைக்கு நீங்க இங்க இருந்திருப்பீங்களா? கல்யாணம் குடும்பங்கிறதெல்லாம் ஒரு சுகமான சுமை சார். அதை எல்லாரும் சுமந்து பார்த்து அந்த சுகத்தை அனுபவிக்கணும். அப்பதான் சார் அது எவ்வளவு ஆனந்தமான அனுபவம்னு எல்லாருக்கும் புரியும். பணத்துக்காக சண்டை போடக்கூடாது, தப்பு பண்ணிருந்தாலும் வளர்ந்து வரவங்கள ஆதரிக்கணும் அப்படின்னு எவ்வளவு சகிப்புத்தன்மையோட பொறுமையோட இருக்கீங்க. நிச்சயமா உங்களுக்கு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அமையும் சார். நீ சொல்ற மாதிரி எனக்கு சந்தோஷமான கல்யாண வாழ்க்கை அமையணும்னா அதுக்கு நீயே என் மனைவியா வரணும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீங்க சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு கொலை பண்ண நடந்த முயற்சியும் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கு மேடம். ஆமா திவ்யா, ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் நடக்கிறப்போ தனித்தனியா தான் தெரிஞ்சது. ஆனா திங்க் பண்ணி பாக்குறப்பதான் ஒவ்வொருத்துக்கும் லிங்க் இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாத்தையும் விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு கொலை பண்ண முயற்சி நடந்ததுமே அத பத்தி நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணது. போலீஸும் எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா குற்றவாளிய பத்தி எந்த விவரமும் தெரியல. இன்வெஸ்டிகேஷன் இன்ச் கூட நகர்ல. உங்களை கொலை பண்ண வந்தவன் முகத்தையும் முழுசா வரைஞ்சு கொடுத்தீங்க. ஆனா அந்த ஆள் செத்துட்டாரு. இத்தனை நாள் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்த ரோஜா உங்ககிட்டயே சண்டை போட்டு சவால் விட்டு பிரிஞ்சு போயிட்டா. அடுத்தடுத்து நடந்த 2 இன்சிடென்ட்ஸும் மேலோட்டமா பார்த்தா ஒண்ணுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனா இந்த 2 இன்சிடென்ட்ஸும் ஒண்ணு நடந்ததுனால தான் இன்னொன்னு நடந்துச்சு. ரோஜா கூட நீங்க லேடிஸ் ஹாஸ்டல் போனப்பதான் உங்களுக்கு கொலை பண்ண முயற்சி நடந்துச்சு. நீங்க வீட்டை விட்டு கோச்சிட்டு போய் ரோஜாவோட தங்கி இருக்கிற விஷயம் உங்களுக்கும் ரோஜாக்கும் மட்டும்தான் தெரியும். உங்க 2 பேரையும் தவிர வேற யாருக்குமே தெரியாது. உங்க வீட்டுக்கு கூட தெரியாது. அப்படி இருக்கிறப்போ நீங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற விஷயம் நீங்க போன முதல் நாளே கொலை பண்ண வந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? கொலைகாரன் ரோஜாவை பாத்ரூம்ல அடைச்சிட்டு கதவை வெளிப்பக்கம் தாழ்பால் போட்டது உண்மைனாலும் நடு ராத்திரியில ஹாஸ்டல் ரூம் கதவை கொலைகாரனுக்கு திறந்து விட்டது யாரு?
ஏற்கனவே நான் இத பத்தி உங்ககிட்ட பேசி சந்தேகத்தை கிளப்பின உடனே ரோஜா உடனே கோவப்பட்டு என்ன அடிக்க வந்தா. என்ன அடிக்க வந்த ரோஜாவை தடுத்து அவளை அடிச்சிட்டீங்க நீங்க. அதான் உங்க 2 பேருக்கும் நடந்த முதல் ஆர்கியூமெண்ட், முதல் கிளாஷ். ஒரு நல்ல ஃப்ரெண்டு கூட அடிக்கடி சண்டை வரதும், மோதிக்கிறதும், கோச்சுக்கிட்டு பேசாம இருக்கிறதும் சகஜம். ஆனா ரோஜாக்கும் உங்களுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு சின்ன சண்டையும் சின்ன ஆர்கியூமெண்ட் கூட வந்ததில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ ரொம்ப ஜாக்கிரதையா உங்க கூட பழகி உங்க கோபம், விருப்பு, வெறுப்பு எல்லாத்துக்கும் ஒத்து போய் உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாத அளவுக்கு நெருக்கமாகி உங்ககிட்ட இருந்து அசைக்க முடியாத நம்பிக்கையை பெறணுங்கிறதுக்காகவே உங்க கூட இவ்வளவு பொறுமையா பழகிருக்கான்னு தான் அர்த்தம். எல்லாத்துக்கும் மேல யாரோ ஒரு எக்ஸ் தான் உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் தெரியுது உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணது நீங்க அடையணும்னு நினைச்ச சிவா சாரோட அப்பான்னு. நீங்க சிவா சார விரும்புறது சிவா சாருக்கே தெரியாம இருக்கிறப்போ அவரோட அப்பாக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. ஆமா, அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. உங்க மேல நேரடியாவோ மறைமுகமாவோ அவருக்கு எந்த விரோதமும் இல்ல. நீங்க சிவா சார கல்யாணம் பண்ண கூடாதுன்னு நினைக்கிற யாரோ ஒருத்தர் தான் சிவா சாரோடைய அப்பாவை வச்சு உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கணும். அப்பதான் நாளைக்கு கொலையாளி மாட்டிக்கிட்டா தன்னோட வீட்டுக்கு ரஞ்சனி மருமகளா வரக்கூடாதுன்னு சொந்த பகையின் காரணமா தனக்கோடி ரஞ்சனியை கொலை பண்ண முயற்சி பண்ணாருன்னு ஈஸியா ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. போலீஸும் சட்டமும் சந்தர்ப்ப சூழ்நிலையை வச்சு அத முழுசா நம்பிடும். நம்புறத தவிர வேற வழி இல்ல. தனக்கோடியும் தண்டனை அனுபவிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. அந்த எக்ஸ் யாருன்னு யோசிச்சு பார்த்தா சிவா சார் மேல உங்களுக்கு இருக்கிற காதல நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் தான். ரோஜாக்கு உங்க மேல வந்தது ஒரு நாள் கோபம் இல்ல, பல நாள் கோபம், பல வருஷ கோபம். அதை இன்னைக்கு வெளியே காட்டியிருக்கா. அப்படின்னா அதை இத்தனை நாள உள்ளேயே அடக்கி வச்சு எரிமலைய குமுறி இருக்கான்னு அர்த்தம். வெறும் கோபம்னா விரைச்சிட்டு போயிடலாம். இப்படி உன்னை விட அதிகமான சொத்துக்கு சொந்தக்காரியா ஆகி காட்டுறேன்னு சவால் விட வேண்டிய வாய்ப்பு இல்லையே. அப்படி சவால் விடுறானா என்ன அர்த்தம்? இத்தனை நாளா நல்லவ மாதிரி நடிச்சு உங்க கூடவே இருந்து உங்க அழகு, அறிவு, அந்தஸ்து, பணம், புகழ், பதவி, செல்வாக்கு, அதிகாரம் எல்லாத்தையும் பார்த்து பொறாமையில வெந்துட்டு இருந்தான்னு தானே அர்த்தம். கூடவே இருந்து குழி பறிக்க முடியல என்ற ஆத்திரம், எங்க நம்மள அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்கன்ற பயம், அதான் சின்ன சண்டை பெருசாக்கி சவால் விட்டுட்டு ஓடிட்டா. கூடவே இருந்து இவ்ளோ பண்ணவ எதிர்த்துனா என்னெல்லாம் பண்ணுவா? நீ சொன்ன மாதிரி கூடவே இருந்து ஒண்ணும் பண்ண முடியாதவ என்னை எதிர்த்து மட்டும் என்ன பண்ணிட முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது அவளால. இப்படி கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது மேடம், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ நீ சொல்ற அந்த யாரோ ரோஜா தான் இல்ல? அதுல என்ன மேடம் சந்தேகம்? அந்த ரோஜாவை ஒரு தடவை செத்து போன தனக்கோடி கூட ஒன்னா பார்த்துதான் நீங்க தானே சொன்னீங்க. இவதுக்கு என்ன கூப்பிடுறா? ஹலோ, எதுக்குடி என்ன கொல்ல பார்த்த? ரோஜாதான் தன்னை கொலை செய்ய பார்த்தாள் என ரஞ்சனி முடிவு செய்து விட்டாளே.